வணக்கம் நேயர்களே. எஸ்எல்எம் மீடியா அக்கௌண்ட்டு எஸ்எல்எம் சவுந்தரராஜன். இப்போ என்னென்னா, இப்போ புது ஆட்சி அமைஞ்சிருக்கு, டிவிக்கே ஆட்சி அமைஞ்சிருக்குது. இப்போ பள்ளிகள் எல்லாம் திறந்து செயல்படுகிறது. நிறைய பள்ளிகளில் அரசு விதிமீறலுக்கு மீறி அதிக பணம் வசூலிக்கிறாங்கங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி நம்ம தடை பண்ண முடியும்? அரசு சொன்ன கட்டணத்தை நம்ம கட்டுறதுக்கு எப்படி பண்ண முடியுங்கிறது தான் இந்த கான்செப்டில் நம்ம பேசுகிறது. காரணம் என்ன, ஒரு பள்ளியில் போய் நம்ம ஒரு நம்ம பையனையோ பொண்ணையோ தனியார் பள்ளியில் சேர்க்குற நேரம், அந்த பள்ளியில் 25 மாணவர்கள் இலவசமாக அந்த பள்ளியில் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சீட் இருக்குது. அதில் கட்டணம் அரசு இவ்வளவு தான் பணம் கட்டணும்னு சொல்லி விதிமுறை இருக்குது. இதை பணம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அப்படி தெரிஞ்சாலும் என்ன அமௌண்ட்டு கட்டணுங்கிறதும் தெரியறதில்ல. அதற்கு இந்த அரசு என்ன செய்யணுமா இருந்தால், அந்த கட்டணத்தை வெளிப்படையாக அதை அறிவிக்கணும். அப்படி அறிவித்து தான் பொதுமக்களுக்கு போய் அது சேரும். அப்போ தான் பொதுமக்கள் அந்த ரெக்கார்டாக கொண்டு போய் பள்ளியில் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், அரசு இந்த மாதிரி ஃபீஸ் தான் நிர்ணயிச்சிருக்கு, அந்த பணம் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை உருவாக்குறது அரசுங்க தான். இது உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பள்ளியில் இந்த கட்டண பிரச்சனையை தீர்வு காண முடியும். இது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.